கொலோசியர் 1:13 வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இருக்கிறபடி கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஆழமாய் அதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களுக்கு கர்த்தாவை கற்றுத்தருகிறீர். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறபடி சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். பாருங்க, ஏற்கனவே தேவன் நம்மை இருளின் அதிகாரத்தினின்று விடுதலை ஆக்கி விட்டார், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி விட்டார். இது கடந்த காலத்திலே நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்பதை போன வாரம் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். ஏன்னா இந்த வசனத்தை நிறைய ஆவிக்குரிய ஊழியக்காரரும் விசுவாசிகளும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவங்க என்ன இதை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்னா, தேவன் ரெண்டாம் வருகையில் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி அப்படி விசுவாசிக்கிறாங்க. அப்படி இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறாங்க. பாருங்க, ஆனால் அது நடக்க போகுது இல்லையா? பாருங்க, கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் பூமியில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பாருங்க பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள். தேவன் வாசம் பண்ணுகிற அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறார்கள். அது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு, யாரும் மறுக்க முடியாது. பாருங்க, ஆனால் அந்த ரெண்டாம் வருகையில் நடக்க போகிற அந்த நிகழ்வு தான் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்த போகிறது என்று யோசிக்கிறது தப்பு. பாருங்க, அப்படின்னா இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க போகிறார், அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்கு உட்படுத்த போகிறார்னு போட்டிருக்கணும். அப்படி போடாம எப்படி போட்டிருக்குது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி விட்டார், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி விட்ட பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்கிறார். அப்படின்னா அது அந்த நிகழ்வை குறிக்கல, அதுக்கு முன்னாலேயே ஒன்று நடந்திருக்குதுன்னு அர்த்தம். என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே அருமையானவர்களே இருளின் அதிகாரத்திலிருந்து நாம விடுதலையாகிட்டோம். பாருங்க, விடுதலையானது மட்டுமல்ல, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா பாருங்க, நேச்சுரலா இயற்கையா எங்க இருக்கிறோன்னு கேட்டால் மதுரையில் இருக்கிறோம்னு சொல்லுவோம் நம்ம. இன்னும் சொல்ல போனா ஜீவ வார்த்தை ஆலயத்தில் இருக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஆவிக்குரிய நிலைமை பற்றி வேதம் இப்படி சொல்லுகிறது, நம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அந்த தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில நடந்து விட்டது. என்னைக்கு நடந்துச்சுன்னா, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு நடந்துருச்சு. ஆகவே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு உணர்வுடையவர்களாய் இருக்க வேண்டும் எப்போதும். போன வாரம் பெரிய பாஸ்டர் சொன்னது போல ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் தாருங்கள். 2-3 வாட்டி திரும்ப திரும்ப சொன்னாங்க. ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் தாருங்கள். எங்க இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு மக்களுக்கு என்னன்னா, இவங்க உலக பிரகாரமா எப்படி இருக்கிறாங்கன்றதுல தான் அதிக கவனமும் பாருங்க செலுத்துகிறாங்க. பாருங்க, தங்களுடைய பின்னணி, தங்களுடைய வேலை, தங்களுடைய வருமானம்,
எல்லாம் நல்லது, எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அதெல்லாவற்றை பார்க்கலாம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அதனாலதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நிதியையும் தேடுங்கள். முதலாவது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரட்டும், தேவனை பற்றியும், தேவன் ராஜாவாக இருக்கிறார் என்பதை பற்றியும், அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பற்றியும், பாருங்க, நீங்கள் அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறீர்கள் என்பதை பற்றியும் ஒரு ஆழமான உணர்வும் அறிவும் பெருகட்டும். அப்படி பெருகும்போது உலக பிரகாரமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி விட்டார். இதை எளிமையா சொல்ல போனா, ஆதாம் இழந்து போன மகிமையையும் கனத்தையும் ராஜரீகத்தையும் வல்லமையையும் தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஏற்கனவே திரும்ப தந்து விட்டார்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், ஆதாம் இழந்து போன மகிமையையும் கனத்தையும் ராஜரீகத்தையும் வல்லமையையும் தேவன் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு திரும்ப தந்திருக்கிறார். அவர்கள் ஆதாம் வைக்கப்பட்ட அந்த ஒரிஜினல் நிலைமைக்கு மறுபடியும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் சத்தியம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை தான் புரிந்து கொண்டாங்கன்னா எண்ணங்கள் பாருங்க விசாலமாயிரும். அற்பமான காரியங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அருமையான தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அருமையானவர்களே, விசுவாசிக்கிறவர்களாய் மாறிவிடும் போது பாருங்க, வாழ்க்கையில வெற்றிக்கும் உயர்வுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் பஞ்சமே இருக்காது. பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துக்கு போவோம். லூக்கா 19:10 போவோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்க, மனுஷன் ஆதியில இழந்து போன அந்த தேவனுடைய ராஜ்யத்தை மீட்டெடுத்து மறுபடியும் மனுஷனுக்கு கொடுக்கும்படியே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு ஏன் இந்த உலகத்தில் வந்தார் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அவரே பல காரணங்களை சொல்கிறார். யோவான் 10:10 பார்த்தீங்கன்னா, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஏன் வந்தீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா, நானும் மனுஷருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவோ எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். இன்னொரு மாதிரி சொல்ல, இயேசுவோ எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார். பாருங்க, பல காரணங்களுக்காக இயேசு வந்தார் என்று நம் வேதத்தில் பார்க்கிறோம். அதுல ஒரு காரணத்தை இங்க சொல்லுகிறாரு, மனுஷன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். மனுஷன் இழந்து போன அந்த நன்மையை மீட்டெடுத்து மறுபடியும் அவனுக்கு கொடுக்கும்படியாக நான் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷனை படைத்த போது தேவன் அவனுக்கு என்னவெல்லாம் கொடுத்திருந்தார் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா கொடுத்திருந்ததை தானே இழந்திருக்க முடியும். கொடுக்காத ஒன்றை மனுஷன் இழந்திருக்க முடியாது இல்லையா? அப்ப தேவன் மனுஷனுக்கு என்னவெல்லாம் கொடுத்திருந்தார் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. திருப்போம் சங்கீதம் 8:3 வாசிக்கிறேன். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடலில் சஞ்சரிக்கவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். பாருங்க, மனுஷனை என்ன பிரமாதமா எவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே அவனை படைத்து வைத்திருந்தார் என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. பாருங்க, உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, சங்கீதக்காரன் வானங்களை பார்க்குறான். அவன் ஒரு நல்ல ஆவிக்குரியவன். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அந்த நல்ல ஆவிக்குரிய மாதிரிகளை பின்பற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. வானங்களை பார்க்குறான். தேவன் எவ்வளவு பார்த்த மாத்திரத்தில் தேவன் எவ்வளவு விசாலமானவர் என்பது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நாமளும் அடிக்கடி வானங்களை பார்க்கணும்.
காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்தால் வானங்களை பார்க்கணும். பாருங்க, வானங்கள் தேவனுடைய கிரியைகளை அறிவிக்கிறது. பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வானங்கள் அறிவிக்கிறது. அருமையானவர்களே, பாருங்க, இதெல்லாம் பார்க்குறான், சிருஷ்டிப்பை பார்க்குறான், சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்க்குறான். பார்த்த மாத்திரத்தில் யோசிக்கிறான், டே அப்பா, சூரியன் ரொம்ப பெருசாக இருக்குது, சந்திரன் ரொம்ப பெருசாக இருக்குது, வானங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது, கோளங்கள் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் மனுஷன் மட்டும் ரொம்ப சின்னவனாக இருக்கிறான், 6 அடி உயரம்தான் இருக்கிறான் இல்லையா? இவ்வளவு பெரிய சிருஷ்டிப்புகளை படைத்த தேவன் இந்த மனுஷனை நினைக்கிறார்ன்றது ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அந்த சிருஷ்டிப்புக்கு முன்பாக மனுஷனை பார்க்கும்போது அவனை தேவன் நினைக்கலாமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்ன ஆளா இருக்கிறான். மனுஷனை நீ நினைப்பதற்கும், மனுபுத்திரனை நீர் விசாரிப்பதற்கும், மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். மனுஷன் ரொம்ப சின்ன ஆளா இருக்கிறானே, ஆண்டவரே நம்முடைய படைப்புகள்லாம் ரொம்ப பெருசா இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்புறம் பாருங்க 5வது வசனம், நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இப்போ ஒரு வெளிச்சம் வருது அவனுக்கு. என்ன வெளிச்சம்னா, பாருங்க, இவ்வளோ பெரிய சிருஷ்டிப்புகள் இருந்தாலும் இது எல்லாமே மனுஷனுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி என்று பார்க்கும்போது மனுஷன் இந்த சிருஷ்டிப்புகளை பார்க்கலும் பெரியவனா இருக்கிறான் தேவனுடைய பார்வையில். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பார்வையில் மனுஷன் சிருஷ்டிப்புகளை பார்க்கலும் பெரியவனா இருக்கிறான். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் அவனை தேவதூதரிலும் என்கிற அந்த வார்த்தை ஏலோஹிம் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. ஏலோஹிம்னா தேவன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு போட்டுக்குது இல்லையா? வசனம், பைபிளினுடைய வசனம். அந்த வசனத்தில் என்ன போட்டுக்குதுன்னா, ஆதியிலே ஏலோஹிம் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஏலோஹிம்ன்ற வார்த்தை தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க தேவதூதர்கள் என்று மொழிபெயர்த்துட்டாங்க. இங்க தேவன் தான் வருகிறது. கவனிங்க, தேவன் என்று தான் வருகிறது. ஆகவே இப்படி வாசிக்கலாம், நீர் அவனை தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். பாருங்க, அப்ப மனுஷன் தேவனிலும் சற்று சிறியவன். என்ன அர்த்தம்? இவனை பார்க்கலும் பெரியவர்கள் யாருமே கிடையாது. இவனை பார்க்கலும் பெரியது எதுவுமே கிடையாது. இவனை பார்க்கலும் ஒரே ஒருவர் தான் பெரியவர், அவர் தேவன். பாருங்க, மனுஷனுக்கு என்ன மரியாதை, என்ன கனம். நம்முடைய தேவன் பாருங்க, மனிதர்களை நேசிக்கிறார். மனிதர்களை பாருங்க கனம் உள்ளவர்களாக அவர் பார்க்கிறார். மனிதர்களை விசேஷமானவர்களாக தேவன் என்ன செய்ய பார்க்கிறார் என்பது ஆச்சரியத்துக்குரிய ஒன்று. எல்லாரும் சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன், நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? பாருங்க, தேவன் அப்படிதான் பார்க்கிறாரு. அப்ப இவனை பார்க்கலும் பெரிய ஒரு ஆளு, பெரிய ஒரு சிருஷ்டிப்பு எதுவுமே கிடையாது. இவனை பார்க்கலும் பெரிய ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் தேவன் தான். அப்போ மனுஷன் எவ்வளவு பெரியவன் பாருங்க. அருமையானவர்களே, இப்போ நீர் அவனை தேவதூரிலும் சற்று சிறியவனாக்கிறீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர்னா ராஜாவாக அவனை ஏற்படுத்தினீர்னு அர்த்தம். ராஜாவாக ஏற்படுத்தினீர். மனுஷனை பாருங்க, தேவன் ஒரு அடிமையாக படைக்கவில்லை. மனுஷன் தேவனுடைய பார்வையிலே அருமையானவர்களே விசேஷமானவன், அவனை ராஜாவாக படைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமையும் கனத்தையும் ராஜரீகத்தையும் வல்லமையும் அவனுக்கு கொடுத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, ஏன் மனுஷன் தேவனுடைய பார்வையில் அவ்வளவு பெரியவன் கேட்டீங்கன்னா, மனுஷன் வேற யாரும் கிடையாது. மனுஷன் தேவனுக்குள்ளே இருந்து வந்த அவருடைய குமாரன். தேவன் பெரியவராக இருந்துட்டு அவருடைய குமாரன் சாதாரண ஆளாக இருந்தா அது பொருந்தாது இல்லையா? இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தில் பிரின்ஸ் சார்ல்ஸ் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் பாருங்க, வில்லியம், ஹாரின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவர் அவரை ராஜான்னு சொல்றாங்க. இங்கிலாந்து தேசத்தில் ராஜ பரம்பரையில் வந்த ராஜா.
பிரின்ஸ் சார்ல்ஸ். பாருங்க, அவருடைய பிள்ளைகள் ஒன்றும் இல்லை, கிடையாது. அவங்களும் பாருங்க, அவருடைய மறைவுக்கு பிறகு அவங்களும் ராஜாக்கள் தான். அப்ப அருமையானவர்களே, அப்பா பெரியவராக இருந்துட்டு பிள்ளைகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, அப்படி கிடையாது. பாருங்க, அப்பா ராஜானா பிள்ளை ராஜா தான். பாருங்க, அந்த ரீதியிலே அருமையானவர்களே, தேவன் மனிதனை தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, ஒரு குழந்தை பிறந்திருக்கும் போது அப்பா மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்பாவுடைய சாயலின்படியே இருக்கிறான். இது எங்க இருந்து வந்திருக்குன்னா, பாருங்க, தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிற. தேவன் மனிதர்களை அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்காவுக்கு போவோம். லூக்கா 3ஆம் அதிகாரம், லூக்கா 3:38 பாருங்க. லூக்கா 3:38. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன். தேவனால் பாருங்க, மொழிபெயர்ப்பாளர்களால் டைஜஸ்ட் பண்ண முடியல. தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் ஆதாம் தேவனால் உண்டாவனன்னு போட்டாங்க. இங்கிலீஷில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆடம் வாஸ் தி சன் ஆஃப் காட். ஆதாம் தேவனுடைய குமாரன். கவனிங்க, இப்போ தேவனுடைய குமாரன் என்று வரும்போது, அங்கே அப்பா பிள்ளை என்று வரும்போது, அங்கே என்ன ரொம்ப முக்கியமாக தெரியுதுன்னா, அங்கே உறவும் அன்பும் ஐக்கியமும் முக்கியமாக தெரிகிறது இல்லையா. பாருங்க, அப்போ மனுஷனுக்கு இருந்த மிகப்பெரிய மரியாதையான ஒரு ஸ்தானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான், தேவனோடு கூட உறவாடவும் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளவும் அவரோடு கூட அன்போடு பழகவும் கூடிய ஒரு சாக்கியத்தை பெற்றவனா இருக்கிறான். அப்பா பிள்ளை உறவுனா அதுதான் இல்லையா. பாருங்க, அப்பா பிள்ளைக்கு எல்லாம் செய்கிறாரு, அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்குறாரு இல்லையா. உலகத்துலேயும் அப்படிதான். சில அப்பா அம்மா ரொம்ப பிளான்டாக இருப்பாங்க. பாருங்க, பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, நல்ல ஒரு இடத்த வாங்கி கொடுத்துடலாமா, ஒரு நல்ல வீட்டை கட்டி கொடுத்துடலாமா, ஒரு நல்ல காரை வாங்கி கொடுத்துடலாமா, எது நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்மையை பிள்ளைக்கு செய்யணும்னு சொல்லி எல்லா தகப்பன்மாரும் விரும்புவாங்க. கவனியங்கள், தேவன் எல்லா தகப்பன்களை பார்க்கலும் பெரியவர், அன்புள்ளவர். உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் அன்புள்ளவர்னு சொன்னால், தேவன் மகா அன்புள்ளவர். பாருங்க, அவர் இருக்கிறதுல விலையேறப்பட்ட நன்மைகளை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே பாருங்க, இங்க அப்பா பிள்ளை உறவு அது மேலோங்கி இருக்கிறது. அதுதான் பாருங்க மனுஷனுக்கு தேவன் கொடுத்த நம்பர் 1 ஸ்லாக்கியம். மிருகங்கள் இருக்குது, ஆனால் தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியாது. பறவைகள் இருக்குது, ஆனால் தேவனோட அவைகள் ஐக்கியம் கொள்ளுகிறது இல்லை. மீன்கள் இருக்குது, அவைகள் தேவனோட ஐக்கியம் கொள்ளுகிறது இல்லை. மனிதர்கள் தான் அவரோட என்ன செய்ய முடியும், ஐக்கியம் கொள்ள முடியும். ஏன்னா மனிதர்கள் தான் தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க, மனுஷனை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். என்ன ஒரு ஸ்தானம் பாருங்க. மனுஷனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில், அந்தஸ்து நிறைந்த ஒரு ஸ்தானத்தில் தூக்கி வச்சு பாருங்க, எல்லாவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். மனிதனை குறித்த தேவனுடைய திட்டத்தை பாருங்க. இன்னைக்கும் அருமையானவர்களே, தேவனுடைய திட்டம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டப்பட்டவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாய், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாய், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவரோடு உறவாடுகிறவர்களாய், ஐக்கியம் கொள்கிறவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாய், பாருங்க, அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் வாழும்படிதான் இன்றைக்கும் தேவன் விரும்புகிறார். இதுதான் விசுவாசிகளை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. விசுவாசிகள் எதற்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உலகத்தில் பாருங்க, மனுஷன் கேவலமான காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறான் இல்லையா. சிலர் வெத்தலைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பேரே வெத்தலை, வெறும் இலை. வெத்தலைக்கு அடிமையாக இருக்கிறான், பீடிக்கு அடிமையாக இருக்கிறான், பொடிக்கு அடிமையாக இருக்கிறான், குடிக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் மனுஷனை தேவன் அந்த ஸ்தானத்தில்
படைக்கல, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டி சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். மனுஷன் ஒரு அடிமையாக படைக்கப்படவில்லை, அவன் ஆளுகை செய்கிற ராஜாவாக படைக்கப்பட்டான். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை ஆளுகை செய்கிற ராஜாவாக படைத்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை ஆளுகை செய்கிற ராஜாவாக படைத்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை ஆளுகை செய்கிற ராஜாவாக படைத்திருக்கிறார். அப்ப விரும்பத்தகாத காரியங்களை கீழ்ப்படுத்தணும். கவனிங்க, எது உங்களை அடிமைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுகிறதோ அதை நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். வியாதி உங்களை மேற்கொள்ள பிரயாசப்படுது இல்லையா, அந்த வியாதியை நீங்க கீழ்ப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினால உன்னை சபிக்கிறேன், ஐ ட்ராம்பிள் அப்பான் யூ, உன்னை மிதிக்கிறேன், நீ என்னை மேற்கொள்ள முடியாது. அதே போலதான் பாவ சோதனைகளா இருக்கலாம், அடிமைத்தனங்களா இருக்கலாம். அதை பார்த்து பாருங்க, பேசி ராஜாக்கள் எப்படி ஆளுகை செய்யறாங்க, பேசுகிறது மூலமா தான் ஆளுகை செய்யறாங்க இல்லையா. ஒரு குழியை வெட்டணும்னு ராஜா விரும்பினார்னு வச்சுக்கோங்க, உடனே வேலைக்காரங்கிட்டப்பா அந்த அளவாங்கையும் அந்த மம்பட்டியும் அந்த கூடையும் எடுத்துட்டு வாப்பா, நான் போய் அந்த குழியை வெட்டுறேன்னு சொல்ல போறாரு. அவர் பாருங்க, கூடையும் மம்பட்டியும் எடுத்துட்டு தூக்கிட்டு போறது இல்லை, அவர் அந்த இடத்துல குழி வெட்டணும் அப்படின்னு சொல்லிடுறாரு, அவ்வளோதான். மறுநாள் பார்த்தீங்கன்னா கிளீனாக குழி தோண்டி என்ன சொன்னாரோ அதன்படி எல்லாம் நடந்திருக்கும் ஜோரா. கவனிங்க, ராஜாக்கள் தங்களுடைய வாயின் வார்த்தைகளினால்தான் ஆளுகை செய்கிறார்கள். அதனாலதான் பிரசங்கி 8:4 சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. உங்க வாயின் வார்த்தைகளை ரொம்ப அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பாருங்க, வியாதிகள் நீங்க பேசினா கீழ்ப்படியும். ஏன் இது வரைக்கும் கீழ்ப்படியலன்னு நீங்க பேசல, தான் பிரச்சனை. சில காரியங்கள் பாருங்க, அது கீழ்ப்பட மாட்டேங்குது, சில காரியங்கள் உங்களை விட்டு போக மாட்டேங்குது, உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்குது, உங்களை தொட்டி கொண்டு இருக்குதுன்னா அது போகும்படி நீங்க பேசல தான். சிலர் என்ன யோசிக்கிறாங்க, நான் பேசுனா நடந்துற போகுது, தேவன் பேசினார்னா நடக்கும், நான் பேசினா நடக்கும் போது அப்படின்னு சொல்லி ஒன்றும் பேசாம விட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனா தலைகளை பேசி விட்டுறாங்க. என்ன பேசிடுறாங்கன்னா, இந்த காய்ச்சல் நீங்கவே மாட்டேங்குது, நீ சொல்லிட்டீங்கல்ல நீங்க. அது கவனிங்க, ராஜாக்கள் இப்படியா பேசுவாங்க? ராஜாக்கள் அதிகாரத்தை செயல்படுத்த வேண்டும். அருமையானவர்கள், எதெல்லாம் உங்களை ஆளுகை செய்ய பிரயாசப்படுகிறதோ அதெல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தணும். பாருங்க அருமையானவர்களே, தேவன் நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாக படைத்திருக்கிறார். மனிதன் தேவனுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டியது தேவனுடைய திட்டம். Man was given a dominion mandate. கவனிங்க, மனுஷன் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றவனாக இருக்கிறான். கர்த்தர் அகில உலகத்தையும் படைச்சு, அருமையானவர்களே, அவர் ஆளுகை செய்யறதுக்கு பதிலா அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் பாருங்க, அவருடைய பிரதிநிதியாக மனுஷனை படைச்சு அவங்களை கொடுத்துட்டாரு ஆளுகைய. நீ ஆளுப்பான்னு, நீ என் பிள்ளை, நீ ஆளுகை செய் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? மனுஷன் கையில கொடுத்தாராம். நான் வானத்துக்கும் பூமிக்கு ராஜா, நான் ராஜாதி ராஜா, நீ பூமிக்கு ராஜா. இப்படிதான் பாருங்க தேவன் மனிதனை படைச்சாரு. அருமையானவர்களே, சத்தியம் என்ன அற்புதமா இருக்குது பாருங்க. திருப்போம் சங்கீதம் 115 16வது வசனம் பாருங்க. சங்கீதம் 115 16. வானங்கள் கர்த்தருடையவைகள், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுக்க போகிறார். அப்படியே போட்டிருக்குது, கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, கொடுத்தார். அப்ப பூமியை ஆளுகிற ராஜாக்கள், பூமியை பாருங்க சொந்தமாக வைத்திருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிரதிநிதிகள். இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள் யாரு? நாம தான். இன்னைக்கு அவருடைய பிரதிநிதிகள் யாரு? நாம தான். அப்ப பாருங்க, பூமிக்கு ஓனர்ஸ் யாருங்க? பூமிக்கு ஓனர்ஸ் நாம தான். கொஞ்சம் கம்பீரமா உட்காருங்க பார்க்கலாம். பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிமைகள் மாதிரி இப்படியே ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஒன்றும் இல்லை பிரதர், எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர், யாரும் என்னைய மதிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, உங்க கூட தேவன் இருக்கிறாரு, அவருடைய இதெல்லாம் உங்களுடையது, பூமியையே உங்க கையில் கொடுத்துருக்கிறாரு, ஆளக்கூடிய அதிகாரத்தை உங்க கையில் கொடுத்துருக்கிறாரு, ராஜரீகத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, மகிமையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, கனத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆகவே இதெல்லாம் புரிந்து கொண்டு
தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களை கம்பீரமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பாருங்க தோற்றமே சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை, ஐ பிலாங் டு காட், ஐ எம் அ சன் ஆஃப் காட், நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் தேவனுடைய பிள்ளை. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு முறை சொல்ல, நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு முறை சொல்ல, நான் தேவனுக்கு சொந்தமானவன், நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம கர்த்தர் என்ன செஞ்சாரு? அப்படிதான் படைச்சாரு. பாருங்க, பூமியோ மனுபுத்திரர் கொடுத்தார் என்று பார்க்கும்போது மனுஷன் மேல தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, மனுஷன் மேல தேவன் எவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறார் என்பது பாருங்க விளங்குகிறது. அது ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. பாருங்க, லாசரு செத்து போயிட்டான். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். செத்து போயிட்டான். அவனுங்க அவனுடைய வீட்டுக்கு 2 நாள் கழிச்சு வர்றாரு இயேசு. வந்த உடனே அவன் செத்து போயிட்டான்றத கேட்ட மாத்திரத்தில் பைபிளில் போட்டிருக்குது, இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. பாருங்க, அந்த சாவை எண்ணி இயேசு கண்ணீர் விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் சொல்றாங்க, இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார், எவ்வளவாய் சிநேகித்தார், இவர் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, கண்ணீர் விடுகிற அளவுக்கு இந்த லாசருவை இவரு நேசிச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அருமையானவர்களே, உண்மை அதுதான். ஒவ்வொருவரையும் தேவன் தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அதுதான் கிறிஸ்தவம். பாருங்க, அதுதான் கிறிஸ்து. இது ஒரு மதம் கிடையாது. அருமையானவர்களே, கிறிஸ்து நம்மை தன்னுடைய ஜீவனுக்கு ஈடாக நேசிக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படி தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் என்ன செய்கிறாரு? சிந்தி இருக்கிறாரு. அவரை போல தம்முடைய ஜீவனுக்கு ஈடாக நம்மை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல மனைவிக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல கணவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்ல அப்பா அம்மாவுக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசுவை போல நம்மை நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இருக்கிறீங்களா? ஆகவே அருமையானவர்களே, மனுஷனை அவ்வளவு நேசிக்கிற நல்ல தேவனாக இன்றைக்கும் தேவன் இருக்கிறார். மோசே பாருங்க, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி நடத்திட்டே வர்றான். செங்கடலை திறந்து பாருங்க வனாந்தரத்தில் நடத்திட்டு வர்றான். கர்த்தர் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தை வச்சு இந்த ஜனங்களை நடத்திட்டு வர்றாரு. அவங்கள போஷிக்கிறாரு, அவங்கள பராமரிக்கிறாரு, அவங்களுடைய எதிரிகளெல்லாம் அவங்கள விட்டு விலக்குகிறாரு, அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறாரு. அவங்களுக்கு வேண்டிய எல்லாம் பாருங்க ப்ரொவிஷன்ஸ், தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை வனாந்தரத்தில் நடத்திட்டே வர்றாரு. கிட்டத்தட்ட பாருங்க 40 வருஷம் கடந்துருச்சு. மோசையும் மறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அவனுக்கும் வயசாயிடுச்சு. அருமையான அந்த வயசான காலத்தில் யோசித்து பார்க்குறான். ஒரு காரியம் அவனுக்கு நன்றாய் விளங்குகிறது. என்னன்னா வாசிங்க, உபாகமம் 33, உபாகமம் 33, உபாகமம் 33 1ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே, அதாவது கடைசி ஸ்டேஜுக்கு வந்துட்டான், மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. 3ஆவது வசனம் பாருங்க, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். கண்டுபிடிச்சான் பாருங்க, ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மோசேக்கு. ஏன் இஸ்ரவேல் மக்கள் அங்கிருந்து விடுதலை ஆக்கணும்? ஏன் அவங்களுக்காக செங்கடலை திறக்கணும்? ஏன் அவங்கள வனாந்தரத்தில் நடக்கணும்? வானங்களை திறந்து மன்னாவை ஏன் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலையில் டன் டன்னா கொட்டணும்? ஏன் அவங்கள இவ்வளோ தூரம் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் அவங்கள ஆசீர்வதிக்கணும்? எல்லாத்தையும் எண்ணி பார்க்குறான். ஒரு காரியம் மோசைக்கு நன்றாய் சாக போகிற காலத்தில் விளங்குகிறது. அது என்னன்னா, தேவன் மெய்யாகவே ஜனங்களை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். அருமையானவர்களே, மோசைக்கு ரொம்ப லேட்டாக வழங்கினது நமக்கு கொஞ்சம் ஏழியராக வழங்கினா நல்லாயிருக்கும். நமக்கு கொஞ்சம் ஏழியராக விளங்குனா ரொம்ப நல்லாயிருக்கும், வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு நம்மளை கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறாரு? எதுக்கு நம்மளை போஷிக்கிறாரு? எதுக்கு நம்மளை பாதுகாக்கிறாரு? எத்தனை ஆபத்துகள், எத்தனை மரணங்கள், எத்தனை அடாவடித்தனங்கள், இதெல்லா தீமைகளுக்கும் நம்மளை தப்புவித்து நம்ம பாருங்க
பைபிளில் போட்டிருக்குது, அவர் தமது நாமத்து நிமித்தம் நம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார், புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். ஏன் இவ்வளவு பாதுகாவல், ஏன் இவ்வளவு பராமரிப்பு, ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம்னு நம்ம யோசிக்கும் போது ஒன்று நமக்கு நல்லா விளங்கணும், தேவன் நம்ம மேலே அன்பாகவே இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க அஸ்திபாரம். அதன் அடிப்படையில் தான் பாருங்க தேவன் எல்லா நன்மைகளை நமக்கு செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மகன் என்கிற உயர்ந்த ஸ்தானம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ராஜா என்கிற அந்தஸ்தும் ஸ்லாக்கியமும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மட்டுமல்ல, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டது. குடிப்பதற்கு குளிப்பதற்கு வேண்டிய தண்ணீர் அங்கே இருந்தது ஏதேன் தோட்டத்தில். புசிப்பதற்கு வேண்டிய பழங்கள் இருந்தது. நல்ல குடும்ப வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், பொன் விளையும் பூமி, பிதலோகு, கோமேதகம் எல்லாம் இருந்தது. ஆதாமுக்கு ஒரு குறைவும் இல்லை. கவனிங்க, என்ன கொடுத்திருந்தார்? இதெல்லாத்தையும் கொடுத்திருந்தார் மனுஷனுக்கு. மனுஷன் கேட்டானா? இல்லை. மனுஷன் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா நன்மைகளையும் அவனுக்கு என்ன செஞ்சாரு? கொடுத்திருந்தார். அவர் தான் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, இன்னைக்கு நாம சில நேரங்களில் யோசிக்கிறோம், ரொம்ப வருந்தி கேட்டு 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 கெஞ்சினா தான் கிடைக்கும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். இல்லை, நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, சாலமோன்ட்ட கர்த்தர் சொன்ன மாதிரி, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தருகிறேன் சொன்ன மாதிரி, நம் கேளாத நன்மைகள்லாம் கர்த்தர் கூட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, ஆகவே ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுடைய நிலைமை என்ன? ஒரு குறைவும் இல்லை. கர்த்தரின் மேய்ப்பர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகவே மனுஷன் பூமியிலே சொர்க்கத்தை அனுபவித்தான். மனுஷன் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கிறதை பார்த்து தேவன் சந்தோஷப்பட்டார். தேவனுடைய அந்த சந்தோஷம்தான் பாருங்க அவருடைய மகிமை. ஆகவே தேவன் மனுஷ வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட்டார். அதான் பிகினிங், அதான் ஆரம்பம். பிசாசு மனுஷனை வஞ்சித்து பாவம் செய்ய வச்சு எல்லாவற்றையும் இழந்து போக செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். உயரமான ஸ்தானத்தில் வைக்கப்பட்டிருந்த மனிதன் விழுந்து போனான். அருமையானவர்களே, மனுஷனுடைய சரித்திரத்தில் நடந்த மிகப்பெரிய துயரமான ஒரு சம்பவம் என்னன்னா, அருமையானவர்களே, மனுஷன் ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்து விழுந்து போனான். இன்னைக்கு பாருங்க, மனம் திரும்பாத எல்லாரும் அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. விழுந்து போன நிலைமையில தான் இருக்கிறாங்க. மில்டன் என்கிற ஒரு மேதை சொன்னாரு, பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னாரு. பாருங்க, மனுஷன் விழுந்து போன அந்த நிலைமையை விவரிக்கும்படி ஒரு பெரிய நூலை எழுதினார் அவரு. பாருங்க, அதுக்கு பேர் என்னன்னா பாரடைஸ் லாஸ்ட், பரலோகம் போய்விட்டது. மனுஷன் பூமியிலே பரலோக வாழ்க்கையை இழந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, மனுஷன் விழுந்துட்டா, பெரிய பாஸ்டர் அருமையா சொல்லுவாரு, தேவன் விழவில்லை. தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் உயர்ந்த சிங்காசனத்திலாம் உட்கார்ந்துருக்கிறாரு. தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் மனிதர்களை நேசிக்கிறவராகவே இருக்கிறாரு. ஆகவே மனுஷன் இழந்து போன அந்த ஸ்தானத்தை திரும்பவும் மீட்டு கொடுக்கும்படி பாருங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார். அதைத்தான் இயேசு குறிப்பிடுகிறார் லூக்கா 19. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என்ன ஆச்சரியமான ஒரு சத்தியம் பாருங்க. மனுஷன் இழந்து போயிட்டான். ஆனா இவன் தன்னுடைய பிரயாசத்தினால எதையுமே மீட்க முடியாது. அந்த அளவுக்கு படுபாதாள குழியில விழுந்துட்டான். இவன் எழும்புறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் மனுஷன் செஞ்சுட்டான், விழுந்துட்டான். இதுதான் மனுஷனுடைய பாவ வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்றதை மறுபடியும் சொல்றேன். மனுஷனுக்கு பணம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், பாருங்க, திறமைகள் இருக்கலாம், தாளந்துகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் பாருங்க. ஆனா எதுவும் மனுஷனை பாவ நிலைமையிலிருந்து மீட்க முடியாது. மனுஷன் பாவத்திலிருந்து மீட்பது என்று வரும்போது பலனற்றவனா இருக்கிறான் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே அருமையானவர்களே, தேவன் இயேசுவை அனுப்பி கல்வாரியிலே மறிக்க செய்து அவருடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தவிட்டு, அந்த ரத்தத்தின் புண்ணியத்தினால, எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே,
இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, அந்த ரத்தத்தை சிந்தி மனுஷன் இழந்து போன எல்லா நன்மைகளையும், விசேஷமா தேவனோடு கூட உள்ள உறவு, தேவனோடு கூட உள்ள ஐக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை என்னங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மை, நான் வந்து ரொம்ப கீழே இருந்தேன், இப்போ நல்லா உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டேன், நல்லது தான். நான் வியாதியாக இருந்தேன், ஆரோக்கியமாயிட்டேன், நல்லது தான். நான் வந்து படிக்காத ஒரு முட்டாளாக இருந்தேன், ரட்சிக்கப்பட்ட பிறகு நல்லா படித்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டேன், அதுவும் நல்லது தான். ஆனால் அதை பார்க்கணும் மேலான ஒரு காரியம் என்னென்னா, பாருங்கள், தேவனோடு கூட உறவு இல்லாத மனிதர்களாய் நாம் இருந்தோம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தேவாதி தேவனோடு ஒரு உறவுக்குள்ளே, ஐக்கியத்திற்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இருக்கிறீங்களா? பாருங்க, தேவன் நம்முடைய அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கதறல் இருக்கிறது, எல்லாருக்குள்ளே இருக்கிறது. என்ன கதறல்னா, அப்பா பிதாவே. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த இந்த ஒரு கதறலை உணர்கிறீர்களா? உணர்ந்தா நீங்க ஜெபிக்காம இருக்க முடியாது. நான் சொல்றேன், அநேக நேரங்களில் 3:30க்கெல்லாம் முழிப்பு வந்துடுது எனக்கு. சில நேரங்களில் 4, 4:30 முழிக்கிறேன். ஐ பிகின் டு ப்ரே. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். விடிஞ்சு வெளிச்சம் வருகிற வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த ஜெபம் முடியும் போது ஒரு பெரிய நிறைவு, ஒரு பெரிய திருப்தி. எங்கள் அப்பா கூட பேசி அவரோட பழகி இருக்கிறேன். அதனால் வருகிற திருப்தியினால் நிறைந்திருக்கிறேன். நான் சொல்லுறேன், இந்த நாளெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நாளை அப்படி தான் ஆரம்பிக்கணும். இருக்கிறீங்களா? இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாருங்க, இயேசுவை பற்றி நம்ம விதமாக வாசிக்கலாம் சீக்கிரம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35 பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசுதான் நம்முடைய மாதிரி. பாருங்க, ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரொம்ப மேன்மையான ஒரு காரியமே தேவாதி தேவனோடு நாம் ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக என்று பாருங்க 2 கொரிந்தியர் கடைசி அதிகாரத்திலே நம்ம 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம்முடனே கூட, நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. பாருங்க, அந்த இழந்து போன அந்த நன்மையை மீட்டு கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ஆதியில தேவனோடு வாழ்ந்த போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருந்தான். பாவம் செய்த போது பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள விழுந்துட்டான். கர்த்தர் வந்து அவனை மறுபடியும் மீட்டெடுத்து மறுபடியும் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்கிறாரு? கொண்டு வருகிறாரு. இதுதான் அருமையானவர்களே ரட்சிப்பு. இதை கொஞ்சம் விளக்கி காண்பிக்கிறதுக்காக தான் இந்த 19ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சகேயுனுடைய கதை வருகிறது. சகேயுனுடைய கதை உங்களுக்கு தெரியும். எரிகோ என்கிற பட்டணத்தில் இருக்கிறான் சகேயு. ஆள் ரொம்ப குள்ளமான ஆள். ஆனால் அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை என்னன்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். பாருங்க, இயேசுவின் மேல ஒரு ஒரு தாகம், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஒரு டிசையர், ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நான் சொல்லுறேன், அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லா இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்னா, இன்னைக்கு நான் சொல்றேன், அருமையானவர்களே, தாயின் கற்பத்தில் இருந்து விழுந்த போதே என்னை உன் பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர்னு ஒரு வசனம் இருக்குது. அது எனக்கு அப்படியே பொருந்தும். சின்ன வயசுல இருந்தே அப்பப்போ கடவுள்னா பாருங்க, அவரை நாட வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிற ஆசை எனக்கு இருந்தது என்பது பாருங்க நிச்சயமா நான் சொல்ல முடியும். கடவுள்னா ஒரு ஈர்ப்பு எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. கவனியுங்கள், அப்ப சகேயுக்குள்ள அப்படி ஒரு ஆசை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். நல்லா கவனிங்க, இந்த சகேயு அவனை பற்றி இந்த யூதர்கள் என்ன யோசித்தாங்கன்னா, அவன் வந்து இந்த வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவன் அவன். ஆகவே அந்த வரி வசூலிக்கிறவர்கள்னா, ஏன்னா இவங்க இஸ்ரவேலர்கிட்ட வரியை வசூலித்து ரோமர்களுக்கு கொடுக்குறவங்க. இந்த ரோமர்கள் மேலே இஸ்ரவேலருக்கு சொல்லி முடியாத கசப்பு. அதுவும் வரி வசூலிக்கிறதுக்கு வந்துட்டானுங்கன்னா, வந்துட்டான் கொடும்பாவின்னு யோசிப்பாங்களாம். கொடும்பாவி வந்துட்டான்னு யோசிக்கிறது மட்டும் இல்லை, இந்த கொடும்பாவி அவங்களுடைய நம்பிக்கையின்படி நரகத்தினுடைய 7வது தட்டுக்கு தான் போவான். நரகத்தில் 7 தட்டுகள் இருக்குதான், அது யூதர்கள் நம்பினாங்களாம்.
கவனிங்க, 7வது தட்டு வந்து ரொம்ப சூடான தட்டு. இந்த ஆயக்காரர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போறது மட்டுமல்ல, நரகத்துல 7வது தட்டுக்கு தான் போவாங்க. ரொம்ப மோசமான ஆட்கள் இவனுங்க. இருக்கிறதுல ரொம்ப சூடான இடத்துக்கு தான் போவானுங்கன்னு அப்படி நம்பினாங்களாம். ஆகவே சகைவு மேல அவ்வளவு வெறுப்பு. அ ஒரு ஒரு பாவி, ஆயக்காரன் அப்படின்னு சொல்லி அவன் மேல அவ்வளவு வெறுப்பு. ஆளு வேற ரொம்ப குள்ளமான ஆளு. இன்ஃபீரியாரிட்டிலாம் நிறைய இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஆனா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். வழி இல்லை. ஏன்னா அவரை சுற்றிலும் ரொம்ப ஜனக்கூட்டம். தவ்வி தவ்வி பார்க்குறான், இயேசுவை பார்க்க முடியல. ஆனால் பார்த்தே ஆகணும்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை. சிலர் ட்ரை பண்ணுவாங்க, அப்புறம் முடியலன்னா சிச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லி ஓடி போயிடுவாங்க. ஆனால் சகை அப்படி கிடையாது. பார்க்காம நான் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஆட்களை பற்றி தான் வேதம் ரொம்ப அருமையாக அவங்களுடைய கதைகளை எழுதி வச்சிருக்குது இல்லையா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ இருக்காளே, பைபிளில் போட்டிருக்கு, ஜனக்கூட்டத்துக்குள்ளே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால்னு வாசிக்கிறோம். ஜனக்கூட்டத்துக்குள்ள வர்றதுன்ற அவள் லேசான விஷயம் கிடையாது. அவள் ஏற்கனவே ரொம்ப பலவீனமான ஆள். பலவீனமாக இருக்கிறோமோ இல்லையோ, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடாம விட மாட்டேன். செத்தாலும் சாவேனே ஒழிய தொடாம விட மாட்டேன். என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. அது அப்படிப்பட்ட வைராக்கியம் உடைய ஆட்களை பற்றி தான் வேதம் ரொம்ப சிறப்பாக சொல்லுகிறது. அதுல சகையும் ஒருத்தன் பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். எல்லாரும் சொல்லுவோம், வகை தேடினான். எப்படி வகை கிடைக்கும், எப்படி பார்க்கலாம் அவரை அப்படின்னு சொல்லி பாருங்க தேடுறான். பார்க்க முடியல. ஜன கூட்டம் சுத்தி இருக்குது. இவன் ஆள் குள்ளமா இருக்குதான், அவர் முகத்தை கூட பார்க்க முடியல. கடைசியில பாருங்க, அவர் வருகிற வழியில முன்னாக ஓடி ஒரு காட்டத்தீ மரத்து மேலே இருந்துச்சுன்னா ஏறி உட்காந்துக்கிட்டான். அவனுடைய என்னன்னா, இப்போ எவனும் எனக்கு மறைக்க முடியாது, இயேசுவை யாரும் எனக்கு மறைக்க முடியாது, பார்த்துருவேன் நான் ஜோரா அப்படின்னு சொல்லி பாருங்க ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டே இருக்கிறான். இதில் ஆச்சரியம் என்னன்னா, இவன் அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இவனை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. அப்படி டிசைர் இருந்தாலே பாருங்க, நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னா அவர் 99 ஸ்டெப் எடுத்து வச்சு வந்துடுறாரு. அவர் தான் நம்முடைய தேவன். பாருங்க, பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். லேசா அவர் மேல ஒரு வாஞ்சை இருந்தா போதும், இழுத்துட்டு வந்துடுறாரு. நம்மலாம் எங்கெங்க இருந்தோ வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் மேல ஒரு வாஞ்சை இருந்ததுனால தான் கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்திருக்கிறாருன்னு? ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, கர்த்தர் தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. ஆகவே இவன் வர பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இவனை பார்த்துட்டார். கரெக்டா காட்டத்தி மரத்துக்கு கீழே வந்து பாருங்க, அண்ணாந்து பார்த்து, சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் சொன்ன மாத்திரத்தில் பொத்துன்னு குதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் நான். குதிச்சு பைபிளில் போட்டிருக்கு, சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அவர் சொல்றான், நான் வந்து எதையாயிலும் அநியாயமாக வாங்கியிருந்தா நாளத்தனையாக திரும்ப கொடுக்குறேன், என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்லாம் பாருங்க அவனே சொல்கிறான். இவன் பிடுங்குற ஆள் பாருங்க, அடுத்தவங்ககிட்ட இருந்து பறிக்கிற ஆள், ஆனால் இப்போ கொடுக்குறேன்றான். இயேசுவை சந்திச்சிட்டாலே ஆள் மாறிடுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொடுக்காதவங்களாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் நேற்று ஒரு பிரசங்கருடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன். பாருங்க, ஒரு கூட்டம் நடந்துச்சான் அமெரிக்காவில், டாலஸ் டெக்சஸ். டாலஸ்ன்ற ஒரு ஊரில் கூட்டம் நடந்துருந்துச்சான், ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்துச்சான். அங்கே வந்து ஒரு பிரசங்கர் இயேசுனுடைய அன்பை சுவிசேஷத்தை ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணாராம். அதில் நிறைய ஆட்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம். ரட்சிக்கப்பட்ட உடனே அதில் ஒரு இந்தியர் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாராம். அந்த இந்தியர் ரட்சிக்கப்பட்டுட்டு முன்னால் வந்தாராம். முன்னால் வந்த உடனே ஒரு பிளாங்கெட் வச்சுருந்தாராம், ஒரு கம்பளி. அந்த கம்பளியை கொண்டாந்து கொடுத்தாராம், ஆல்டரில் வச்சு கொடுத்தாராம். அவர் சொன்னாராம், இந்தியன் brought a blanket to God. கர்த்தருக்கு ஒரு கம்பளியை கொண்டாந்துருக்கிறாரு ஒரு இந்தியர் அப்படின்னு சொன்னாராம். அதுலேயும் அவருக்கு ஒரு திருப்தியும் இல்லை, நிறைவும் இல்லை. அப்புறம் போய் பாருங்க, இன்னும் ஏதோ விலையேறப்பட்ட ஒரு பொருள்
இருந்துச்சான். அதை கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து ஆல்டரில் வச்சு இந்தியன் brought this precious thing to God அப்படின்னு சொல்லி கர்த்தர் கொடுத்தாராம். அதுலேயும் அவருக்கு திருப்தி இல்லையா? பாருங்க, ஒரு நிறைவு ஒரு இல்லை. அப்புறம் போய் வீட்டில் ஒரு ஒரு ஹார்ட்ஸ் இருந்துச்சான். அந்த ஹார்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்தாராம். ஹார்ட்ஸ்னா குதிரை. குதிரை அவர் ரொம்ப ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு அனிமல். பாருங்க, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்தியன் brought a hearts to God அப்படின்னாராம். ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அதுலேயும் அவருக்கு திருப்தி இல்லையா? கடைசியில் பாருங்க, முன்னால் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து இந்தியன் brought இந்தியன் அப்படின்னாராம். என்னையவே ஆண்டவருக்கு நான் தரேன்னு. அப்போ தான் சந்தோஷம் வந்துச்சான். அப்போ தான் உண்மையான சமாதானம் வந்துச்சான். பாருங்க, கர்த்தரை சந்திச்சிட்டாலே ஆட்கள் மாறிடுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அது வரைக்கும் பறிக்கிற மனுஷன், அது வரைக்கும் பிடுங்குற ஆள், இப்போ கொடுக்குறேன்றான். இயேசு சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறாரு. அவன் ரட்சிக்கப்பட்டான். பாருங்க, கிடைத்தது என்ன அவனுக்கு? அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன? தேவனோடு இணைஞ்சிட்டான், அவ்வளோதான். தேவனோடு ஒன்றுபட்டு விட்டான், தேவனோடு ஐக்கியம் கொண்டான். அதைத்தான் இயேசு சொல்கிறார், மனுஷன் இழந்து போனதை மீட்கும்படி தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அந்த இழந்து போன அந்த அந்த தேவனோடு கூட உள்ள ஐக்கியத்தை மீட்டு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பாருங்க, அப்பேற்பட்ட பெரிய பாக்கியம் இருக்கிறது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயே இருக்கிறோம், தேவனுக்குள்ளேயே இருக்கிறோம். வாசிங்க ஒரு வசனம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:28 பாருங்க. 27 வாசிப்போம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுக்குள் நான் பிழைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுக்குள் நான் பிழைக்கிறேன், அசைகிறேன், இருக்கிறேன். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். பாருங்க, அவர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார், அவர் நம்முடைய ராஜாவா இருக்கிறாரு. என்ன ஆச்சரியமான சத்தியம்! பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய தேவைகள் பறந்துடும், நம்முடைய வியாதிகள் ஒளிஞ்சே போயிடும், அருமையான நம்முடைய பிரச்சனைகள் மறைஞ்சே போயிடும். தேவாதி தேவன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறாரு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். சாகுறோம் போடல, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அருமையானவர்களே, அவருக்குள் நாம் வாழ்ந்திருக்கிறோம். வாழ்வுக்கென்றே கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம 91ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். அதில் ஒரு சில குறிப்புகளை மட்டும் பார்த்து முடிச்சிடும். 91ஆம் சங்கீதம், சீக்கிரம். 91ஆம் சங்கீதம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதில் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனத்து வரைக்கும் வாசிக்கிறேன், அதை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய சட்டையின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எல்லாரும் அறிக்கை செய்வோம். நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறேன். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன்.
அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆசீர்வாதங்கள் பாருங்க. வியாதியிலிருந்து விடுதலை பாருங்க, தீமையிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, எல்லா தீமைகளும் வாழ்க்கை விட்டு ஓடுகிறது, எல்லா நன்மைகளும் வருகிறது. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவ்வளவு நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ போன வாரம் நாம் பார்த்தோம் 9, 10 ஆகிய வசனங்களை பார்த்து முடிப்போம். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதை நான் சொன்னேன் நான் போன வாரம். அதாவது சங்கீதக்காரன் பேசுகிற மாதிரி இருக்குது இல்லையா? எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆனால் சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, கர்த்தரை உனக்கு அடைக்கலமாக கொண்டாய், கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தேவனை நாம் அடைக்கலமாக கொண்டிருக்கிறோம். அடைக்கலம்னா பாருங்க, டுவெல்லிங் பிளேஸ். அவர் தான் நம்முடைய வீடு. அதனால வாஸ்தவம் இல்லையா? அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாக நம்ம கொண்டோம். என்னைக்குன்னா ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு கர்த்தரை நாம் அடைக்கலமாக கொண்டோம், கர்த்தரை நமக்கு தாபரமாக கொண்டோம். இப்போ 10வது வசனம், ஆகையால், எல்லாரும் சொல்லுவோம் ஆகையால், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அதாவது கர்த்தர் உனக்கு தாபரமாக இருக்கிறபடினால, கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் உனக்கு நடக்காது. சிம்பிளா, நோ ஆக்சிடென்ட் ஷல் ஓவர்டேக் யூ. விபத்துகள் உனக்கு நடக்காது என்று தேவன் சொல்கிறார். இப்போ நாம இது எப்போ நமக்கு பலிக்கும்னா, நாம் அதை விசுவாசிக்கும் போது தான் பலிக்கும். எனக்கு ஆபத்து என்ன செய்யாது, நடக்காது. கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்வார், விலக்கி காப்பார். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். தேவ தூதர்கள் என்னை பாதுகாக்கிறார்கள். இருக்கிறீங்களா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையே அப்படிதான். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு வர்றோம் இல்லையா? போக்குவரத்துன்றது தவிர்க்க முடியாத ஒன்று. கர்த்தர் சொல்றாரு, உன் போக்கிலும் உன் வரத்திலும் நான் உன்னை என்ன செய்வேன், பாதுகாப்பேன். அது மட்டும் இல்லை, பாருங்க, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு இல்லாத பாக்கியம் இன்னைக்கு என்னன்னா, நமக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. அவரோட நெருங்கி பழகும் போது பாருங்க, அவருடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் என் கூட பேசுறாருன்னு? அல்லேலூயா. பாருங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். பாருங்க, தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் வரும் காரியங்களை நமக்கு என்ன செய்கிறாரு, போதிக்கிறார். சில நேரங்களில் சில காரியங்களை செய்யாதன்றாரு, சில நேரங்களில் சில பாதையில் போகாதன்றாரு. நம்ம அவருடைய உணர்த்துதலை நம்ம புரிந்து கொண்டு பாருங்க, கீழ்ப்படிந்து நடந்தோம்னா ஆபத்துகளுக்கு தப்பித்துக் கொள்வோம். ஜான் ஓசின்ற ஒரு பிரசங்கியார் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை சொல்றாரு, ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு நாள் அமெரிக்காவில் ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓட்டிட்டு இருந்தாராம். சில பாதையில் இத்தனை மைல் ஸ்பீடில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டு வச்சிருக்கிறான். பாருங்க, அதை தாண்டினா பின்னாலே வந்துடுவான். டிராஃபிக் போலீஸு பின்னாலே பாருங்க ஒரு டிக்கெட்டை கொடுத்துருவான், ஃபைனு. இப்போ கூட இந்தியாவிலையும் வந்துருச்சு. ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், செலான் அனுப்பிடுறாங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்தியிருந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து செலான் அனுப்பிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நம்பரில் செல்ஃபோனில் வந்துடும். ஃபைன் கட்டணும், 500 ரூபா 1000 ரூபா ஃபைன் போட்டுடுறாங்க. பாருங்கள், இப்போ வந்துருச்சு இந்தியாவுக்கு. ஆனால் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காலலாம் இருந்துச்சு. ஸ்பீட் லிமிட்டை ரொம்ப தாண்டிட்டாங்கன்னா உடனே பின்னாலே அந்த ஃபைன் டிக்கெட்டை கொடுத்துருவாங்களாம். அதுக்கு முன்னாடி கட்டி ஆகணும், ஒரு வழி கிடையாது. இவர் சொல்கிறாரு, ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு இருந்தாராம். போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட பாதையில் ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போயிட்டு இருந்தாராம். தாண்டி போயிட்டு இருக்கும்போது பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாராம், அப்பா வளவில் ஒரு போலீஸ்காரன் வந்திருக்கிறான். கர்த்தர் ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோ பண்ணு வண்டியை ஸ்லோ பண்ணுன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னாருன்னு சொல்கிறார் அவர். ஆனால் அதை இவர் கேட்கல.
இவர் பாட்டில் சல்லுன்னு அடிச்சுட்டு போனாராம். அடிச்சுட்டு போனால் அங்கே போலீஸ்காரன் பாருங்க அந்த ரெட் டார்ச்சை தூக்கிட்டானா. தூக்கின உடனே நில்லையா நில்லையா அப்படின்ட்டானா. இவர் நின்னாராம். என்ன சொல்கிறது இவன்ட்ட அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கடைசியில் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டானா. இவர் சொன்னாராம், நான் வந்து லேக்வுட் சர்ச்சோட பாஸ்டர், ஹியூஸ்டனில் லேக்வுட் சர்ச்சோட பாஸ்டர் நான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது அவனுக்கு யாருன்னே தெரியலையாம். அவனுக்கு எங்கே சர்ச்சு என்ன அவனுக்கு என்ன தெரியும். பாஸ்டரா அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே இவர் சொன்னாராம், நான் ஸ்பீடாக வரும்போதே கர்த்தர் சொன்னார் நீ இங்கே உட்காந்துருக்கிறேன்னு. நீங்கள் உட்காந்துருக்கிறான்னு கர்த்தர் எனக்கு நான் ஸ்பீடாக வரும்போதே என்கிட்ட சொன்னார். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நீ இங்கே உட்காந்துருக்கிற, நான் நீ நீ ஸ்பீடாக போகாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்கிட்ட சொன்னார் என்ன. உடனே அவன் கேட்டானா, அப்புறம் எதுக்கு வேகமாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டானா. அண்ணே வேகமாக வந்துட்டேன், வந்திருக்கக்கூடாது, வந்துட்டேன், ஆனால் உன்னை யாருன்றது ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னாரான். உடனே அவன் சொன்னானா, எல்லாம் சரிதான், அடுத்த வாட்டியாவது வேகமாக போகும்போது கர்த்தர் சொன்னார்னா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்கன்னு சொன்னானா. போலீஸ்காரனுக்கு எவ்வளவு ஒரு ஞானம் இருக்குது பாரு, அறிவு இருக்குது பாருங்க. சொன்னார், நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னது இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு சொன்னார்னா அதன்படி என்ன செய்யுங்க, கீழ்ப்படிஞ்சு நடங்க அப்படின்னு சொல்லி. சரி ஃபைன் கொடுக்குறேன்னா கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். சரி போங்க போங்க, இந்த வாட்டி போங்க, நெக்ஸ்ட் டைம் கர்த்தர் சொல்கிறபடி செய்யுங்கன்னு. கவனிங்க, அதை கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறார் அவர். ஆனால் உண்மை அதுதான் பாருங்க. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த உணர்த்துதல் இருக்கிறது. அதை கவனித்து நாம் நடப்போமானால் பாருங்க, அநேக ஆபத்துகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தர் இப்படியும் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறபடினால, அவர் நமக்கு தாபரமாக இருக்கிறபடினால பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, விபத்து நமக்கு நேரிடாது. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய தாபரமாக இருக்கிறார், விபத்து எனக்கு நேரிடாது. இன்னொரு முறை சொல்லுவோம், விபத்து எனக்கு நேரிடாது. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, தாராளமாக செய்யலாம், சொல்லலாம். அப்படி விசுவாசிச்சு அதை சார்ந்து கொள்ளும்போது விபத்துகளுக்கு கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். எல்லா தீமைக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாக்கிறார். ஆமென். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறீர், நீர் எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீர், நீர் எங்களுடைய ராஜாவாக இருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறீர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்த உம்முடைய அன்பை நாங்கள் நினைக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, குறைவுகள் மறைந்து போகிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம், வியாதிகள் மறைந்து போகிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம், பலவீனங்கள் ஓடி போகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், பிசாசுனுடைய எல்லா அராஜகமும் ஒளிந்து போகிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுயாதீனமும் விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் அது எங்களுடைய பங்கு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, விதமாக நீர் செய்கிறீர், ஆசீர்வாதங்களை எங்களுக்கு சொந்தமாக்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.